வானத்திலிருந்து அந்த டமஸ்கஸ் நகரத்தின் கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாராவில் இறங்குவார். சகோதரர்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார். 33 வயதில் உயர்த்தப்பட்டவர் அதே 33 வயதோடு இறங்குவார். அல்லாஹ்வுடைய சக்தி அதற்கு நிகராக யாரும் கிடையாது. இறங்கினால் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மூச்சு காத்தை நஞ்சாக மாற்றுவான். மூச்சு காத்தை நஞ்சாக மாற்றுவான். எந்த யூதன், எந்த யகூதி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மூச்சு காத்து படுமோ அவன் செத்து கீழே விழுந்து விடுவான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்கப்பட்டது, ஒரு மனிதனுடைய மூச்சு காத்து எவ்வளவு தூரம் போகும்? கொஞ்ச தூரம் தானே போகும். இல்லை இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூச்சு விட்டால் அவருடைய கண்ணுக்கு எட்டிய தொலை தூரம் அவருடைய மூச்சு காத்து போகும். தஜ்ஜாலை விரட்டுவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். தஜ்ஜால் யூதர்களுடைய தலைவர்களாக இருப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களுடைய ஜனாதிபதியாக இருப்பார். சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை விரட்டி போவார்கள். விரட்டி போகக்கூடிய நேரம் தஜ்ஜால் தண்ணீரில் உப்பு கரைவதை போல கரைய ஆரம்பிப்பான். தண்ணீரில் உப்பு கரைவதை போல கரைய ஆரம்பிப்பான். பெலஸ்தீனுக்கு கொண்டு போய் தஜ்ஜாலை பாபுல் லுத் என்ற இடத்தில் வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலுடைய கழுத்தை வெட்டுவார்கள். சகோதரர்களே, அன்றைய தினத்திலிருந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக, மத்திய அரசாக சகோதரர்களே பெலஸ்தீன் தலை தூக்க ஆரம்பிக்கும். பெலஸ்தீனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு பயங்கரவாதம், இன்னைக்கு யுத்தம், இன்னைக்கு கலவரம் இல்லை. இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் சொல்கிறான், கஷ்டத்துக்கு பின்னால் லேசை நான் வைத்திருக்கிறேன். இப்பொழுது பலஸ்தீன் மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாரோ இந்த உலகத்தில், அதற்கு பின்னால் பலஸ்தீன் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மத்திய பேரரசு. என்ன சொல்ல வருகிறேன்? அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிப்பார்கள், ஹஜ் செய்வார்கள். இந்த முறை அல்லாஹ் அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தந்தான். மதீனாவிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஒரு கிணறு. அந்த கிணத்துடைய பெயர் பிரு ரௌஹா என்ற கிணறு. சகோதரர்களே, 70 நபிமார்கள் அந்த கிணத்தில் தண்ணீர் குடித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஃபியா நாயகியுடைய வலீமா அந்த இடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அந்த தண்ணீரை நாங்களும் குடித்தோம். 70 நபிமார்கள் அந்த வழியால் தான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட சிவப்பு நிற ஒட்டகத்தில் ஏறி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தல்பியா ஓதிக்கொண்டு அந்த வழியால் தான் ஹஜ்ஜுக்கு வந்தார். அதே வழியால் தான் இன்ஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொல்லிக்கொண்டு ஹஜ்ஜுக்கு வருவார். சகோதரர்களே, அதற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மௌத்தாகி விடுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மௌத்தாகினதுக்கு பின்னால் முஸ்லிம்களும் மௌத்தாகி விடுவார்கள். அதற்கு பின்னால் காஃபிர்கள் மட்டும்தான் உலகத்தில் இருப்பார்கள்.